ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். கூல் வீடியோ போட்டிருந்தோம், பார்த்தீங்களா? தீமிதி வீடியோ போட்டிருந்தோம் ஆடி மாதம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவும் பாருங்கள், ஓகேவா? வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சாரா வெளியே போயிருக்கா, ஸோ அவளுக்காக தான் நானும் குட்டியாலும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி இருங்க, ஒரு கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, சாரா, நான் தான் யூனி பேசுகிறேன். கிளம்பிட்டியா? இங்கே தான் வந்துட்டியா? சரி வா வா, குட்டியால் வேற உனக்கு கேட்டுகிட்டே இருந்த, ஏதாவது அவளுக்கு வாங்கிட்டு வந்தியா இல்லையா? சரி ஓகே, குட்டியால் வந்துட்டு இருக்காளாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எங்கள் கூல் வீடியோலாம் பார்த்தீங்களா? யூனி அக்கா, எங்கள் சாரா அக்கா, சோஃபியா அக்காலாம் தீ மிதிச்சாங்க. அந்த வீடியோ செம்ம சூப்பராக இருக்கும், அந்த வீடியோவும் பாருங்கள். தீ மிதி வீடியோ, நான் தீயெல்லாம் மிதிக்கலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சாரா அக்காக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லி யூனி ஏதோ அர்ஜென்ட்டாக கால் பண்ணியிருந்தேன். நான் கரெக்டாக வீட்டுக்கிட்ட வந்து நீங்கள் கால் பண்ணியிருந்தேன். உங்கள் 2 பேரையும் பார்த்தா எதுவும் அர்ஜென்ட் இல்லை போல் இருக்குது. எனக்காக எதாவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்த்தாவே தெரியுது. சரி அப்பாடா, ஒரே வெயிலாக இருக்குது. முதல்ல அந்த ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டிடலாம். அப்பாடா, மாட்டியாச்சு. குட்டியால் தானே கால் பண்ண சொன்னான். நினச்சேன், நான் வெளியில் போனாவே அவளுக்கு பிடிக்காதே. சாரா, நீ மட்டும் ஜாலியாக வெளியில் அவுட்டிங் போயிட்டு வந்திருக்க. சரி, போனேன். எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா சொல்லு. அது இதுன்னு ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னேனே, பொம்மை கிம்மை விளையாடுறதுக்கு. வாங்கிட்டு வந்த குட்டியால் ஒரு புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயே, என்னது புக்கா? ஏன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கே என்னால் படிக்க முடியாது, எதுக்கிட்டே புக்கெலாம் வாங்கிட்டு வந்த? குட்டியால், நீ நினைக்கிற மாதிரி படிப்பு புக்கு இல்லை, இது விளையாட்டு புக்கு. என்னது விளையாட்டு புக்கா? சாரா அப்போ காட்டு சாரா, காட்டு சாரா. இரு இதை காட்டுறேன். யூனி, உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த புக்கு? இரு யூனி, நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் அந்த புக்கு. என்ன புக்கு தெரியுமா? மேஜிக் புக்கு. இதுதான் குட்டியால் அந்த மேஜிக் புக்கு. என்னடா இது, டிராயிங் புக்கு மாதிரி இருக்குது. மேஜிக் புக்கா? ஸ்பைடர்மேன் இருக்குது, சோட்டா பீம் இருக்குது, ஒரு அக்கா டான்ஸ் ஆடுறாங்க, மயில் இருக்குது, புலி இருக்குது, புறா இருக்குது, அப்புறம் தோனி இருக்காங்க. இது ஏதோ டிராயிங் புக்குன்னு நினைக்கிறேன். இவன் நம்மளை ஏமாத்துறா. மேஜிக் புக்கு. சாரா சொல்லு சாரா, இது என்ன புக்குன்னு சொல்லு. இதில் எங்கடி மேஜிக் இருக்குது? பின்னாடி பார்த்தாலும் 2 பொம்மையாக தான் இருக்குது. சாரா, இப்போ சொல்கிறியா இல்லையா? இதில் என்ன மேஜிக் பண்ண முடியும்? யூனி அக்கா, நீங்களாச்சும் ஏதோ சொல்லுங்கக்கா. ஸ்பைடர்மேன் இருக்குது, மயில் இருக்குது, மேஜிக் புக்கா? இதில் என்ன மேஜிக் இருக்கும்? சரி ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், இது என்னது? பிளாக் கலரில் கோடாக இருக்குது. இது எதுக்கு? ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. எக்ஸ்ரே மாதிரி இருக்குது. இது என்னடா 2 கிடக்குது? சாரா, இதை பற்றி என்னன்னு சொல்லு சாரா, உனக்கு தானே தெரியும், நீ தானே வாங்கின. குட்டியால் நான் சொல்கிறேன். இது மேஜிக் புக்கு தான். தோபார் மேஜிக் புக்குன்னு எழுதியிருக்கு, புரியுதா? பாப்புலர் சில்ட்ரன்ஸ் வேர்ட் ஆஃப் நியூ ஃபேன்சி மேஜிக்கல் புக்குன்னு இருக்குது, புரியுதா? இந்த ஒவ்வொரு பேஜும் வந்து மேஜிக்காக இருக்கும். இங்கே பாரு, A to Z வந்து நீ ABCD படிச்சுக்கலாம் மறக்கும் போது. அண்ட் தென் பாரு, ஒவ்வொரு இதாக கோடாக தெரியுதா? அதை பாரு, ஒவ்வொரு பேஜில் பாரு, இந்த கோடு தான் உனக்கு வந்து மேஜிக் பண்ண போகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த புக்கை பார்த்தா ஏதாவது தெரியுதா? ஞாபகம் இருக்குதா? இதை பார்த்தா மேஜிக் புக்குங்கிறாங்க. இது என்ன மேஜிக்னு உங்களுக்கு தெரியுதா? இருங்க, நாங்களே உனக்கு காட்டுறேன். இந்த பிளாக் கலர் கோடாக இருக்கே, இந்த பேப்பரை எடுத்துக்கணும். புக்கை ஓப்பன் பண்ணி இது அதில் மேலே வச்சு அப்படியே பாருங்கள், மேலே கீழே எடுத்தாங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அதோ பாருங்கள், வா, 2 கேர்ள்ஸ் எப்படி கையை காலை அப்படியே ஆட்டி டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ இந்த ஷீட்டு தான் மேஜிக். எங்க நவருங்க, நான் பார்க்குறேன். ஆமாம், இருங்க நான் நோத்தி பார்க்குறேன். ஆமாம், 2 அக்கா அழகாக ஆடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேஜிக் மாதிரி ஜிங்குன்னு ஆடுறாங்க. அங்கே பாருங்கள், 2 பேரும் கை பிடிச்சிக்கிட்டாங்களா? அப்படியே அப் அண்ட் டவுன் பண்ணால் மேலே கீழேயும் ஆடுறாங்க. சரி ஓகே, இப்போ அடுத்த பேஜில் என்ன இருக்கு பார்க்கலாம். நம்ம ஸ்பைடர்மேன் இருக்கிறாங்க. சரி, ஸ்பைடர்மேன் வச்சு பார்க்கலாம். ஆமாம், ஸ்பைடர்மேனும் வந்து ஜம்ப் பண்ணுறாங்க. ஸ்பைடர்மேன் செம்ம சூப்பர். அடுத்தது குதிரை எப்படி போக்கலாம்? ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நோத்தி பார்க்கலாம். குதிரையும் ஓடுது ஸ்பீடாக, செங் செம்மையாக இருக்குப்பா. ஓகே, குதிரை முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன பேஜில் இருக்குது பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை இருக்குது. ஆமாம், பட்டர்ஃப்ளையும் பறக்குது. இங்கே பாருங்கள், 3
பார்க்க. அப்புறம் இந்த சைடு திருப்பி பார்க்கலாம். சோட்டா பீமும் நல்லா ஆடுறாங்க டான்ஸு. அப்புறம் இது என்ன? புறா புறா பறக்குதான்னு பார்க்கலாமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், புறா அழகாக பறக்குது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேஷ்னல் பேர்ட் பீகாக். ஐசா மயில், அழகாக மயில் தோகை விரிச்சு ஆட போகுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக மயில் தோகை விரிச்சு ஆடுது. செம்மையாக இருக்குதுல்ல. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம தோனி ஹெலிகாப்டர் ஷாட்டு. இங்கே பாருங்க, அவன் கால் கை எல்லாம் அப்படியே சிக்ஸர் அடிக்குதுல்ல. அடுத்தது இது என்ன? டால்ஃபின். ஆமாம், டால்ஃபின் அப்படியே ரவுண்டாக சுற்றுது. புக்கே முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே ஸ்பைடர்மேன் பார்த்தாச்சு. 2 ஷீட்லையுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 ஷீட்டுமே நம்ம வந்து டேர்ன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் மேஜிக் மாதிரி தான் இருக்குது. சாரா, செம்ம சூப்பராக இருக்குது சாரா. சொல்லு குட்டியால், உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மேஜிக் புக்கு. ஓகே, இப்போ அடுத்தது ஒன்று காட்டுறேன். இது ரொம்ப உனக்கு பிடிக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். இது ஒரு பசில் கேமு. தினைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது இதே மாதிரி கேமு பசில் ஏதாவது விளாடலாம். அதுக்கு தான் நான் இது வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி இது என்னது இல்லை, இது நம்ம சோஃபியா கொடுத்து விட்டா உனக்கு விளாட சொல்லி. நான் உனக்கு காட்டுறேன். தோபார், இதுதான் அந்த போர்டு. 3-in-1 பசில் டாய். ஓகேவா? அது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு அதே மாதிரி எல்லாமே இருக்கும். அதை நீ கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? என்னது நவுற, நானும் பார்க்குறேன். பசில் டாயா? என்ன வுட்டில் செஞ்ச மாதிரி இருக்குது? ஆமாம், வுட்டு தான் இது. ஆமாம் சாரா, இதை வச்சுட்டு என்ன விளையாட்டு விளையாட முடியும்? இதில் ஒன்றுமே இல்லையே, அப்படியே பிளாங்காக பிளைனாக இருக்குது. காயின் ஏதாவது இருக்குதா? குட்டியால் ஏதோ இருக்கு பாரு, இதான் காயினு. இந்த காயினை யூஸ் பண்ணி தான் நீ அதில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 செம்ம ஈஸி. நான் உனக்கு ஃபஸ்ட்டு இதான் காயின்னு நான் சொல்கிறேன். இந்த இதில் ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு ஓ டிவைடட் சொல்லிட்டு இதில் வைக்கணும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே வந்து 1 2 3 அரேஞ்ச் பண்ணணும். 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு இந்த பெரிய பாக்ஸில் வந்து லைக் வீடு மாதிரி கட்டுவாங்களா பிளாக்கு, அதே மாதிரி வந்து கட்டணும். இந்த காயின் எல்லாமே வுட்டில் செஞ்சதான். ஸோ நல்லா சேஃபு, டைம் பாஸு, செம்ம டைம் பாஸாக இருக்கும். என்னதுடா இது? ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு இது என்ன ரவுண்டாக இருக்குது? இதை வச்சுட்டு என்ன ஆட்டம் விளையாடலாம்? ஒன்றும் புரியல. இதோட காயினை காமிச்சா தான் நம்ம விளையாட முடியுமோ நம்ம யோசிக்க முடியும். இந்த ஆட்டம் நான் விளையாட தகுதியா இல்லையா சாரா, சொல்லு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ காயின் சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்குறாங்க. அதோ பாருங்க, இதுதான் காயினா? சரி, நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இது என்னது? இது இன்ட்டு. அழகாக இன்ட்டு வச்சாச்சு. இது ஒன்று இருக்குது. இது என்னது? இது பர்சன்டேஜ் சிம்பிள் ஆட்டக்க. அடுத்தது இது என்ன? ஓஹோ, எதுக்குடா ஓ வந்து இந்த இதில் இருக்குது? சரி, ஓகே வச்சாச்சு. மீதி என்ன இதுக்கு காணும்? எங்கே ப்ளஸ்ஸே காணும்? இதோ இருக்குது ப்ளஸ். இதை வச்சு பார்க்கலாம். ஐய, இது என்ன சின்னதாக இருக்குது? என் கையில் இருக்கிறது இவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ சாரா, வைக்க முடியல சாரா, என் கையில் இருக்கிறது செம்ம பெருசாக இருக்குது. சரி, அப்போ அது கிடையாதாட்டங்க. அடுத்தது வேறு என்ன? இது என்ன ஹெச் மாதிரி இருக்குது? ஈக்குவல்ட்டா? ஈக்குவல் டு சிம்பிள்ப்பா. ஐயோ, மைனஸும் ப்ளஸ்ஸும் காணுமே, எங்கடா பண்ணுறது? சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கீழே இருக்க பாக்ஸ் வந்து 1 2 3 ஃபில் பண்ணுமா? கீழேருந்து 16 தான் லாஸ்ட் நம்பரா. ஸோ 16 வச்சாச்சு. 16க்கு முன்னாடி நம்பர் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 15. அங்கே பாருங்கள், 15ம் நான் அழகாக வச்சுட்டேன். அப்புறம் 15க்கு முன்னாடி நம்பர் 14. ஐயோ, கீழே வந்துச்சா? 14 வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்பர் 13 தோ இருக்குது பாருங்கள், 13. 30க்கு முன்னாடி நம்பர் 12 தோ இருக்குது பாருங்கள், பச்சை கலரில் 12. அப்புறம் 11 அதோ இருக்குது 11. அப்புறம் வந்து 10 வச்சாச்சு. அப்புறம் 9. அப்புறம் என்ன உங்களுக்கே தெரியாதா? 8. அப்புறம் 7 தோ இருக்குது பாரு, ரெட் கலரில் இருக்குது 7. அடுத்தது 7க்கு அப்புறம் என்ன? 6. 5 தோ இருக்குது 5. 5 4 3 2 1 அதுதானே? அப்போடா, இதில் எந்த காயினுமே தொலையவே இல்லை. செம்ம அழகாக வச்சாச்சு. 4 3 2 1. 1 வச்சாச்சு. ஜெயிச்சாச்சு. ஓகே, இது டைம் செட் பண்ணி டக்குன்னு வைக்கணும் மாட்டாக்க. செம்ம சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ளஸ் இன்ட்டு தான் காணுச்சே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது இந்த பிளாக் வீடு கட்டுறதான். அப்படியே கீழே எல் ஷேப்பில் வந்துச்சு வச்சாச்சு. அப்புறம் இந்த குச்சி வச்சாச்சு. அடுத்தது ஏதோ டப்பா மாதிரி இருக்குது, இது வச்சாச்சு. இதெல்லாம் நான் ஃபோனில் விளையாடுவேன் அதே மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு இன்ட்டு எல்லாம் வச்சா. ஐயோ கீழே ஒன்று வச்சு என்ன மிஸ் ஆகுது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத வைப்போம், கிடச்சிதுன்னா வைக்கலாம். இது என்னடா டீயை வேறு மாதிரி தலைகீழ கொடுத்துருக்காங்க. இது எங்கே வைக்கலாம்? இதை வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பராக அழகாக டப்பு டப்புன்னு வச்சுட்டேன். இங்கே என்ன வைக்கிறது? ஓகே, பெரிய பாக்ஸ் வைக்கலாம். இப்போ மேல் போர்ஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த டீ வைக்கலாமா? ஐயா வைக்க முடியல. சரி தூக்கி மேலே வச்சிடலாம். ஐயே மேலே வச்சா இடிக்குதே. சரி ஓகே, இப்போதைக்கு இது வச்சு பார்ப்போம். கீழே ஒன்று மிஸ் ஆகுது. ஓகே, இது இங்கே வைக்க முடியுமா? ஐயோ வந்துச்சு இது. ஐயோ என்னால் வைக்கவே முடியல. மேலே கீழே 2 இடத்துல நான் சொதப்பிட்டேன். நான் என்ன பண்ணுறது? வாவ், செம்மையா குட்டியால் செம்மையா அடிக்கிருக்கால பாருங்களேன். செம்மையா சூப்பராக இருக்குது. ப்ளஸ் மைனஸ் தான் காணும், எங்கே உளுந்துருக்கும். சரி சோஃபியாவை தேடி வைக்க சொல்லலாம். ஆனால் கீழே பாருங்களேன், அழகாக 1 2 3லாம் செம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கால. ஓகே செம்ம சூப்பராக தான் இருக்குது. அடுத்தது என்ன, இந்த சைடு வந்து எல்லாமே ரெடியாக தான் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கா கரெக்டாக. அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, இதுதான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு அதை பாருங்கள், மேலெல்லாம் இடிக்குது. அப்படி வரக்கூடாது. இந்த பாக்ஸ்குள்ளே எல்லாம் ஃபுல்லாகிடணும். இந்த ஒரு காயின் வைக்காமல் போயிட்டா பாருங்க, ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு இது வருமா வரலையான்னு தெரியல. ஓகே, முதல்ல இது எல்லாமே குட்டியால் பண்ணதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். எனக்கு எப்படின்னு தெரியல. சரி ஓகே, இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். இது மேலே ப்ளஸ் இப்படி வச்சு வர்றோமா? ஓகே, இப்படி வச்சாச்சு. ஐயோ பார்க்க ஈஸியாக இருக்குது சாரா, ஆனால் விளாண்டு பார்க்கும்போது தான் கஷ்டம் தெரியுது. எனக்கு அங்கே ஒரு பிளாக் வேறு இடிக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு இது இந்த ப்ளஸ்ஸை தூக்கி நம்ம கீழே வச்சு பார்க்கலாம். அப்பாடா கீழ் போர்ஷனே இங்கே பார்த்தீங்களா, கீழ் போர்ஷன் அழகாக ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் மேலே தானே ஈஸியாக செல்னு பண்ணிடலாம். இது என்னடா இது இங்கே வைக்க முடியல. சரி அடுத்து வேறு என்ன பிளாக் எடுக்கலாம்? ஓகே, இந்த டீ எடுத்து வச்சு பார்க்கலாமா? எங்கே ஐயோ எதுவுமே வைக்க முடியலையே. கஷ்டமாக தான்ப்பா இருக்குது. ஓகே, இது ஏதோ வச்சாச்சு. அடுத்தது இந்த இதில் இது பத்துமா? இது பத்தலை. இந்த இது இங்கே வைக்க முடியுமா? வா செமையாக இதை வச்சாச்சு. அடுத்தது வேறு என்ன ரெடி பண்ணலாம்? ஓகே, இந்த இது இங்கே வச்சிடலாம். ஐயோ இது வைக்க முடியுமா? இது இங்கே வைக்க முடியாது. ஸோ ஓகே, அப்போ இது எடுத்து இதில் வச்சுட்டு இந்த ப்ளூ நீட்டாக அதில் வச்சிடலாம். இப்போ இது வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் மட்டும்தான் எனக்கு மிஸ் ஆகுது. ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். அப்புறம் அந்த டீ இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அங்கே பாருங்கள், சைடில் டீ மாதிரி தெரியுது. இதை எடுத்து இங்கே வைக்கலாமா? வச்சாச்சு. ஐயோ இப்போ இந்த 2 இடம் பிளாக் மிஸ் ஆகுது. இன்னும் என்கிட்ட இது ஒன்று இருக்குது. ஐயோ இதை தூக்கி இங்கே வச்சிடலாம். ஐயோ சாரா, செம்ம கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் ரெடி பண்ணவே முடியலப்பா. சாரா, உண்மையுமே சாரா நீயே வந்து ரெடி பண்ண. எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி பிளாக்லாம் மிஸ் ஆகுது. என்னையும் நீ சொல்கிற அவ்வளோ கஷ்டமாவா இருக்குது? சரி இரு, நான் இதை அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன். எல்லாத்தையும் எடுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மட்டும் எடுத்துடலாம். ஓகே, இது எடுத்துகிட்டு இது இங்கே வச்சாச்சு. அப்பயும் அங்கே 2 மிஸ் ஆகுது. இதில் நடுவில் 1 மிஸ் ஆகுது. ஓகே, வேறு இருந்து எடுத்து இது இங்கே வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்படி வச்சாச்சு. இவ்வளோதான் காயினா என்னன்னு தெரியல, மிஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, எங்கள் 2 அக்காவாலுமே போட முடியல. அதுக்கு நானே தேவலாம் அழகாக எல்லாமே போட்டேன். அதில் சில இது மிஸ் ஆச்சு. இருந்தாலும் பாருங்கள், இவங்க படும் மோசம். நானே பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்தேன்ல. இங்கே பாருங்கள் எத்தனை பிளாக் மிஸ் ஆகி வச்சுருக்காங்கன்ட்டு. செம்ம காமெடி. சரி ஓகே, நான் நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒரு வீடியோவில் உங்களுக்கு இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபிட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? எனக்கு செம்ம காமெடி. இவங்க 2 பேத்துக்கும் போடவே தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2 அக்காவாலையும் போட முடியல. நாங்கள் ட்ரை பண்ணி போடுறோம். உங்களுக்கும் இதை போட்டிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். இந்த கேம் விளாண்டிங்கன்னா இங்கே என்ன வரும்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.